வெல்கம் டு சாய்ஸ் கிச்சன் குடியாத்தம் vlog. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உதவியாக இருந்த பம்பரம் லுங்கி கம்பெனி, நெசவு தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே எங்களோட நன்றிகளும் பொங்கல் நல்வாழ்த்துக்களும். குடியாத்தோனால எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்ன, கைத்தறி லுங்கி தான். ஏன்னா இங்கே கைத்தறி லுங்கி தான் ரொம்ப ஃபேமஸ். அந்த கைத்தறி லுங்கியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பொங்கலுக்கு நம்ம எல்லாருமே ட்ரெஸ் எடுப்போம். நம்ம அந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் ஒரு லுங்கியாச்சும் எடுப்பீங்க. அந்த லுங்கி எத்தனை பேரோட உழைப்பில் கிடைக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். கடையில் நம்ம கைத்தறி லுங்கி வாங்கினோன்னா குறைஞ்சது 3 வருஷம் வரைக்கும் நல்லா உழைக்குங்க. அது ஏன் தெரியுமா? அது நம்ம ஊரில் தயாரிக்கிற கைத்தறி லுங்கியோட தரம். ஒருத்தர் இந்த லுங்கியை தயாரிக்கிறதே கிடையாது. இந்த லுங்கிக்கு பின்னாடி எத்தனை பேர் உழைப்பு தெரியுமா இருக்கு? முதல்ல நூல் வாங்கி சாயம் போடுவாங்க. அதுக்கப்புறம் பாவடியில் அந்த நூலை கொடுப்பாங்க. அந்த நூலுக்கெல்லாம் கஞ்சி போடுவாங்க. பாவடி வேலை ரொம்ப கஷ்டமான வேலை. வெயிட்டெல்லாம் தூக்கி இழுத்து அந்த நூலெல்லாம் சரி பண்ணுவாங்க. இது ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வாங்க. அப்புறம் இந்த நூலில் எடுத்து அச்சு பண்ணிப்பாங்க. அச்சு பண்ணிச்சதுக்கப்புறம் ஊந்தி குதிரை வச்சு அணு போடுவாங்க. அணு போட்டதுக்கப்புறம் குயல் வச்சு நூலையெல்லாம் தார் தெரித்து வச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கைத்தறிக்குள்ளே போட்டு லுங்கி நெசவு செய்வாங்க. காலில் மிதித்து கையில் இழுத்து லுங்கி நெய்வாங்க. ஒரு அணு போட்டாங்கன்னா 8 லுங்கி நெய்யலாம். அந்த 8 லுங்கி நெய்யறதுக்கு 4 நாள் ஆயிடும். இந்த கைத்தறி லுங்கியை ஒரிஜினலான கைத்தறி தான் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? லுங்கியோட ஹைட் அதிகமாக இருக்கும். 2 பக்கமும் குட்டி குட்டியாக ஊசியில் குத்துன மாதிரி ஓட்டை இருக்கும். அதுக்கு பேர் தான் விசம்பு குத்துறது. அதை வச்சு தான் டைட்டாக தரையில் போட்டு லுங்கி நெய்வாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் மிஷின் லுங்கியை யூஸ் பண்ணுறாங்க. இதனால பாரம்பரியமான இந்த நெசவு தொழில் ரொம்ப பாதிக்கப்படுது. எங்கள் ஊரில் இந்த தொழில் நம்பி தான் நிறைய பேர் இருக்காங்க. இந்த வீடியோவில் இருக்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கைத்தறி நெய்யறதுல நாங்கள் தான் கடைசி தலைமுறையாக இருப்போம். ஏன்னா இப்போ யாருமே கைத்தறி லுங்கியை வாங்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. இந்த வீடியோ எடுக்கும்போது எல்லாரும் வீடியோ எடுக்கிறாங்கப்பா, ஆனால் நாங்கள் இப்படியே தான் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். எங்கள் தொழிலில் ஒரு முன்னேற்றம் கூட கிடையாது அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தி தாத்தா கூட என்ன சொல்கிறாருன்னா, ஏன் அவர் செஞ்சிட்டு இருந்த கூட இந்த நெசவு தொழில் தான். அதனால் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் காந்தி தாத்தா சொன்னதை ஃபாலோ பண்ணலாம். கைத்தறி ஆடைகளை பயன்படுத்தலாம். இந்த கைத்தறி லுங்கி ரொம்ப தரமானது. அதனால நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, இது போல் பல ஸ்டேட்டுக்கெல்லாம் எங்கள் ஊர் குடியாத்தத்தில் இருந்து தான் ஏற்றுமதி செய்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னென்னா, எங்கள் ஊர் குடியாத்தத்தில் நெய்கிற லுங்கியோட தரம் மட்டும்தான் காரணம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக இனிமேல் கைத்தறி லுங்கி மட்டுமே வாங்குங்க. நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு லுங்கியுமே ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ வைக்கும்.
நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கும். இந்த லுங்கியோட தரம் நல்லா இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எங்கள் ஊர் குடியாத்தத்தில் கைத்தறி தான் ரொம்ப ஃபேமஸ். இதுதான் ரொம்ப முக்கியமாகவே ஒரு தொழிலாகவே இருந்துகிட்ருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் ஊர் கைத்தறி லுங்கியை வாங்கி யூஸ் பண்ணுங்கள்.